தொழில் ஆரம்பித்து இல்லை ஒரு காரியங்களை வேலைக்கு போய் அதை கற்றுக்கிட்டு நம்ம அதுலேருந்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏதோ போதுங்க இருக்கிற சம்பளத்துக்கு இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளில் உன்னைய மேன்மையாக தான் வைப்பேன் அப்படிங்கிறார். அப்போ சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம போய் கர்த்தருடைய கிருபையினால முழு பலத்தோடு செய்கிறப்ப அதன் மூலமாக ஆண்டவர் நம்மை பெருக்கத்துக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக வைக்க விரும்புகிறார். விருப்பம் வேணும், ஆசை வேணும், ஆசையே இருக்காது. இந்த விருப்பம் ஆசையும் இல்லாத ஆட்கள் கொஞ்சம் நம்ம விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஏதாச்சும் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை கெடுக்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து செய்ய, கொண்டு போய் ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாத, இருக்கிற காசை கொண்டுக்கிட்டு போய் எங்கேயாச்சும் போட்டு எங்கிட்டும் முடங்கிற போகுது. இந்த அண்ணா அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னு இவங்களும் முன்னேற மாட்டாங்க, முன்னேறத்துக்கும் விட மாட்டாங்க. இப்படி அவிசுவாசமான ஆலோசனை சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆலோசனை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருப்பனை காட்டில் நமக்குள்ள இருக்கிற இவர் ஞானி, சர்வ வியாபி, எல்லாவற்றையும் அறிந்தவர், எங்கும் இருக்கிறவர், அவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். இவர் கூட இருக்கிறாருன்னு இவர் சொல்ற ஆலோசனை கேட்டு நம்ம நடக்க வேண்டும். அவன் கைடு செய்கிற எல்லா வேலைகள்லையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப கர்த்தர் சொல்ற ஆலோசனை கேட்கணும். இந்த வாழ்க்கையில நோக்கம் இல்லாதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள், முன்னேற விரும்பாத ஆட்கள், இருக்கிறத வச்சு நான் அப்படியே போறேங்கிற ஆட்கள், அந்த ஆட்களோட ஐக்கியமாக கூடாது. அவர்களை விட்டு நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் நீங்க வாழ வேண்டும். இவங்களும் முன்னேற மாட்டாங்க, மற்றவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க. ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்க, சாத்தான் தேவனுக்கு விரோதி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் வஞ்சகமாக வர பார்க்கிறான். அவன் என்ன செய்யறான்? நம்ம தாழ்மையா இருக்கணும், ஏழ்மையா இருக்கணும், குறைவில் இருக்கணுங்கிறத அவனுடைய விருப்பம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்ப இருக்கக்கூடிய குறைவுல இருந்து நம்ம நல்லா வர்றதுக்கு என்ன சொல்லுவோம்? என்னுடைய சூழ்நிலை சரியில்லைம்போம், எங்க பெற்றோர் சரியில்லைம்போம், அவங்க ஒண்ணுமே எனக்கு எந்த ஒரு ஆதாரமா எனக்கு ஒண்ணுமே செய்யல, என் சூழ்நிலை சரியில்லை, படிப்பு இல்லை, அடுத்து எனக்கு பொருளாதாரம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நான் முன்னேறதுக்கு வழி இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் கூட இருக்காரு. பெற்றோரும் வேண்டாம், சூழ்நிலையும் வேண்டாம், உங்களுக்கு படிப்பும் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தாளந்து திறமையை கொடுப்பாரு. அதை பிடித்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நன்றாக ஆசீர்வாதமாக வர முடியும்.